கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அமித்ஷா பாஜகவை தன் கைப்பிடியில் வைத்திருக்க விரும்புகிறார். என் கண்ட்ரோலில் தான் கட்சி இருக்கணும். ஆர்எஸ்எஸ் கேட்குதா, ஆட்சி மோடி கையில் போச்சு, கட்சி அமித்ஷா கையில் போச்சு, நாங்கள் எதுக்கு இருக்கோம்? இது பிஜேபியோட சரித்திரத்தில் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. அந்த அளவுக்கு அமித்ஷா லாக் பண்ணி வச்சிட்டார். அமித்ஷாவை மீறி பாஜகவில் எந்த காரியமும் நடக்காது. இது டெல்லி தகவல்கள். இப்போ நிதின் கட்கரி தலைவராக இருக்கும்பொழுது அத்வானியை போய் கேட்பார், முரளி மனோகரை போய் கேட்பார். அமித்ஷா யாரையும் கேட்கறது இல்லை. நான் வைக்கிறதா சட்டம், நான் தான் பாஜக. தமிழ்நாடு மாநில தேர்தல் பாஜகவுடைய பொறுப்பாளர், அந்த நியமனத்தை எப்படி பார்க்குறீங்க? நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டு கேட்டாங்களாம், என்ன மேடம் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் இது மாதிரி. நிர்மலா சொன்னாங்களாம், என்னங்க ஒரே தலைவலியாக இருக்குங்க, நீங்கள் நயினார் எடுத்து, நீங்கள் அண்ணாமலை எடுத்து நயினார் போட்டிங்க, நயினாரும் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பியூஷ் கோயல் அமைச்சு சரி பண்ண பாருங்க அப்படின்னாங்க. பியூஷ் கோயல் எப்படின்னா எடப்பாடியோட நெருங்கிய நண்பர். அதான் அண்ணாமலை முதலே சொன்னாலாம், அதிமுகவானா திமுகவானா தனியாக நின்று ஜெயிக்கலாம். இப்போ சொன்னாலும் அண்ணாமலை யார்ட்டையோ திருவேண்டரத்தில் கூட்டணி வச்சிங்களா, ஜெயிக்கல. வெஸ்ட் பெங்காலில் கூட்டணி இருக்கா, கேரளாவில் கூட்டணி இருக்கா, தனியாக தானே பிஜேபி நிற்குது. நான் தான் சொன்னேன், தமிழ்நாட்டில் தனியாக நில்லுங்க, நயம் பேச்சு நீங்கள் கேட்கல. இப்போ திருவேண்டரத்தில் ஜெயிச்சு கொடுத்துட்டேன் பாருங்கள். அண்ணாமலை கேபினட் போனார். கேரளாவில் கணிசமான இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்குன்னா அது அண்ணாமலையோட கேம்பெயின் ஒரு காரணம். நான் என்ன சொல்ல வரேன்னா, சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாசம் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தேசிய தலைமையில் பாஜக மேலிடத்தில் அகில இந்திய பாஜக தலைவருக்கு ஒரு ஸ்டாலினுக்கு எப்படி செயல் தலைவருங்கிற மாதிரி கொடுத்தாங்களோ மறுபடியும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் செயல் தலைவர் அதோட நிப்பாட்டுறாங்களா, பர்மனெண்ட்டாக ஒரு தலைவர் ஏன் நியமிக்கலை? அது இதன் பின்னணி என்ன சார் அது? ஏன்னா இப்போ மாநில தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளராகவும் பியூஷ் கோயல் அவர்களை போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி பார்க்குறீங்க? பாஜக என்ற தேசிய கட்சிக்கு தலைவர் என்பவர் மிகப்பெரிய ஆளுமை தான் இருந்திருக்காங்க. வாஜ்பாய், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, வெங்கையா நாயுடு, நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங், அமித்ஷா அப்படின்ட்டு பாஜகவிலோட மிகப்பெரிய செல்வாக்கு மிக்கவர்கள், பவர்ஃபுல் பீப்புள் தலைவராக இருந்த காலகட்டங்கள் நம்ம பார்த்தோம். அப்புறம் நட்டான்னு ஒருத்தர் தூக்கி போட்டாங்க. அவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. என்ன மாறிட்டு பிஜேபின்னா, தலைவர் என்பவர் சர்வ வல்லமை படைத்தவர் என்பதை தாண்டி அமித்ஷா பேச்சை கேட்கக்கூடியவர் யாரோ அவர் தான் தலைவர் அப்படின்ற லெவலுக்கு வந்துடுச்சு. கட்சி வழி நடத்துவது, தலைமை பொறுப்பு அதெல்லாம் பின்னாடி தள்ளப்பட்டது. ஒரு வாஜ்பாயோ, ஒரு முரளி மனோகர் ஜோஷியோ, ஒரு அத்வானி இருந்தாங்கன்னா அவங்க வச்சு தான் கட்சியில் சட்டமாக இருக்கும். நிதின் கட்கரி இருக்கும்போது அவர் வச்சு தான் சட்டம். வெங்கையா நாயுடு தலைவராக இருக்கும், அவர் சொல்ல போய் தான் கேட்கணும். இப்போ அப்படி இல்லை. தலைவர்ன்ற பேருக்கு பதவிக்கு ஒருத்தர் உட்கார வச்சுட்டு அமித்ஷாவை கண்ட்ரோல் பண்ணுறார். அமித்ஷாவே தலைவர் இல்லாமல் வரலாம். ஆனால் உள்துறை அமைச்சராக இருக்கிறதுனால 2 வேலையும் பண்ண முடியல. அவர் கட்சியும் பார்த்துக்கணும், அரசாங்கத்தில் பதவியும் வேணும். ஸோ நிதின் கட்கரி கரெக்டாக ஃபிட் ஆனார். அதில் அமித்ஷா சொல்கிறபடியெல்லாம் கேட்டு 2 வருஷம் 3 வருஷம் தலைவராக இருந்தார். அப்புறம் திருப்பி தலைவர் இல்லாமையே 1 வருஷம் 2 வருஷம் ஓடித்து. ஒரு தேசிய கட்சி தலைவர் போடல. என்ன காரணம்னா, இவங்க கொடுத்த லிஸ்ட்டு ஆர்எஸ்எஸ் அப்ரூவ் பண்ணல. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு என்ன ஒரு உடன்படிக்கைன்னா, ஆட்சியை நீங்கள் கவனிச்சிக்கணும், நாங்கள் தலையில்லை. பிஜேபி கவர்மெண்ட் டெல்லி மோடி பார்த்துக்கிறார், விட்டுருக்கோம், நாங்கள் அதில் இல்லை. கட்சியை நாங்கள் பார்த்துக்கோம். கட்சியோட கட்சி நலன், கட்சியோட வளர்ச்சி அதெல்லாம். ஏன்னா பாஜக என்பது ஆர்எஸ்எஸ் தாய் கழகம். அதுலேருந்து வந்து தான் பாஜகவை ஓரளவுக்கு பின்னாடிலேருந்து இயக்கிறது ஆர்எஸ்எஸ் தான்.
இப்போ தலைகீழ மாறி போச்சு. ஒரு 10-12 வருஷமாக அந்த ஈக்குவேஷனே போய் 10 வருஷம் ஆச்சு. ஆர்எஸ்எஸ்க்கு பாஜகவில் எந்த பிடிப்புமே கிடையாது. ஆர்எஸ்எஸ் சொல்லி பாஜக கேட்குறதும் இல்லை. சரி, தலைவர் விஷயத்துக்கு வருவோம். ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக போடுங்க. ராஜ்நாத் சிங் மாதிரி, வெங்கையா நாயுடு மாதிரி. இவங்க கொடுத்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா முகம் தெரியாது. இப்போ இருக்க டீமில் வந்திருக்கார் தலைவர். அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. தலைவர் என்றால் யார்? ஆனால் அமித்ஷா பேச்சுக்கு ஆமாம் போடக்கூடிய ஆள். ஆமாம், தலைவர்னா யார்? ஸ்டாலின் திமுக தலைவர். ஸ்டாலினுக்கு மேலே யாராவது இருக்காங்களா? இருக்க முடியாது. எடப்பாடி அதிமுக தலைவர். அவருக்கு மேலே யாராவது இருக்காங்களா? முடியாது. சீமான் அவர் கட்சி தலைவர். அவருக்கு மேலே யாராவது இருப்பாங்களா? முடியாது. தலைவர் என்றால் தலைமை தகுதி உடையவர். அவருக்கு மீது யாரும் இருக்கக்கூடாது என்பதுதான் அரசியல் கட்சிகளோட நியதி. இத்தனை வருஷமாக தமிழ்நாடு அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போது பாஜக வந்து எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. அண்ணாமலை நீங்கள் கூட கேட்கலாம், எங்க அண்ணாமலை புதுசாக தானே வந்தார், என்ன தப்பு, அண்ணாமலையை போடலையா கேட்கலாம். தப்பு கிடையாது. அண்ணாமலை நிரூபித்து காமிச்சிட்டார். நட்டா நிரூபித்து காட்டல. அண்ணாமலை இருந்த 3 ஆண்டு காலம் நோட்டா கீழே இருந்ததை 18% கொண்டு போயிட்டார். கொஞ்சம் விட்டுருந்தா நீங்கள் 25% கொண்டு வந்திருப்பார். கூட்டணி என்ற ஒரு காரணம் காமிச்சு அவரை வந்து ஓரம் கட்டி வச்சிங்க. சரி, ஓகே, தப்பு இல்லை. ஸோ புதியவர்கள் வரக்கூடாது என்பதில்லை. மாநிலங்களில் புதியவர்கள் வரலாம். தேசிய தலைமை என்பது வாஜ்பாய், அத்வானி உட்கார்ந்த நாற்காலி. அதில் உட்காரத்துக்கு தகுதியான ஒருத்தர் வேண்டும்னு ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு இந்த 2 வருஷமாக ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் தகராறு ஓடினது காரணமே பாஜகவின் தேசிய தலைவர் தேர்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் தகராறா, அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தகராறா? நான் பிஜேபின்னு சொன்னேன் பொதுவாக. அமித்ஷா ஒரு காரணமாக இருக்கலாம். மோடி வந்து ஆர்எஸ்எஸோட சண்டை போட்டுக்க மாட்டார். மோடி வந்து ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு, அமித்ஷா கூட ஆர்எஸ் வளர்ப்பு. ஆனால் மோடி டீலிங் வித் ஆர்எஸ்எஸ் வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மோகன் பகவத் மோடி எல்லா ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிறாங்க. இப்போ கூட அந்த அயோத்தியாவில் ஒன்றா கலந்துக்கிறாங்க, ராமஜென்ம மூவியில் கலந்து எல்லாம். மோடி வந்து மோகன் பகவத் மீது மிகுந்த மரியாதையும் பாசமும் வச்சுருக்கார். வந்த அடுத்த நாள் Z+ செக்யூரிட்டி போட்டார். அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு விஷயம் கேள்விப்பட்டு. ஸோ மோடி வந்து ஆர்எஸ்எஸோட பகைச்சிக்க மாட்டார். பகைச்சிக்கிறதோ சண்டை போடுறதோ அவங்க பேச்சை மீறுறதோ கிடையாது. அதனால தான் ஆர்எஸ்எஸ் சொல்லுதான் ஆட்சி மோடிகிட்ட சேஃபாக இருக்குது, விட்டுருங்க, மோடிகிட்ட போய் நீங்கள் சீண்டாதீங்க, நல்லா ஆட்சி பண்ணுறது பண்ணிட்டோம். ஏன்னா மோடியால் பாஜகவுக்கு லாபம், ஆர்எஸ்எஸ்க்கு லாபம். அதில் காங்கிரஸ் வந்து ஆர்எஸ்எஸ் காலி பண்ணிட்டோம். ஸோ மோடி வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வேணுங்கிறவர். அமித்ஷா அப்படியான்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு கேள்வி விட தெரியாமல் இருக்கு. ஏன்னா நட்டாவை வச்சு பேச வச்சாங்க. நாங்கள் ஒன்றும் பிஜேபிக்கு பயப்பட மாட்டோம், நாங்கள்லாம் பிஜேபி சொன்ன பேச்சு கேட்க மாட்டோம். நட்டாவை வச்சு அமித்ஷா சொல்ல வச்சது எல்லாருக்கும் தெரியும். நட்டா பேசினார். அப்போ கூட வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்லாம் கொதிச்சு எழுந்தாங்க. மோகன் பகவத் சொன்னாங்க, வேண்டாம் விட்டுருங்க, அவர் இதை பேசிட்டு போட்டோம், சின்ன பையன் விட்டுருங்க அப்படின்னு விட்டார். ஸோ இது எங்கே சுற்றி வருதுன்னா, அமித்ஷா பாஜகவை தன் கைப்பிடியில் வைத்திருக்க விரும்புகிறார். என் கண்ட்ரோலில் தான் கட்சி இருக்கணும், ஆட்சி மோடி கண்ட்ரோல். அதில் அமித்ஷா தலையிட முடியாது. மோடி சொல்கிறது தான் கவர்மெண்ட், கட்சி என் கையில் வச்சுக்கிறேன். இப்போ ஆர்எஸ்எஸ் கேட்குதா, ஆட்சி மோடி கையில் போச்சு, கட்சி அமித்ஷா கையில் போச்சு, நாங்கள் எதுக்கு இருக்கோம், எங்களுக்கு என்ன வேலை, எங்களுக்கு வேலை இல்லையே, நீங்கள் 2 பேர் 2 பார்த்துக்கினீங்கன்னா. இது பிஜேபியோட சரித்திரத்தில் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. அப்போது மித்தவங்களை விமர்சனம் பண்ணுற மாதிரி குடும்ப கட்சி, அரசியல் வாரிசு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒருத்தர் கண்ட்ரோலுக்கு போதே. ஏன்னா பிஜேபிங்கிறது எவ்வளோ, அது எந்த மாதிரியான ஒரு கட்சின்னு தெரியும். அதுக்காட்டி உழைச்சி கஷ்டப்பட்டவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அழகு பார்த்துரும் பாரதிய ஜனதா கட்சி. அது ஏழையோ பணக்காரங்களோ அப்படி தான் நம்ம பார்த்துருக்குறோம். பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அமித்ஷாவே முடிவு எடுக்கணும், அமித்ஷா தான்ட்டு அப்போ நான் அவரே போயிருமே. அது
ஆர்எஸ்எஸ் வந்து மெல்லவும் முடியல, முழுகவும் முடியல. அந்த அளவுக்கு அமித்ஷா லாக் பண்ணி வச்சிட்டாரு. லாக் பண்ணி வச்சிட்டார். ஓகே. ஆர்எஸ்எஸ் பிஜேபியை எதிர்க்குமான்னு கேட்டிங்கன்னா எதிர்க்காது. ஏன்னா ஒரு புள்ளைய போய் அப்பா எங்கே எதிர்ப்பாப்பா? ஆர்எஸ்எஸ்ங்கிற அப்பா, பிஜேபிங்கிறது புள்ள. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கண்டித்து வைப்பார், கட்டுப்படுத்தி வைப்பார். எதிர்ப்பாரா? மாட்டார். ஏன்னா அவங்களோட வளர்ப்பு தான் பிஜேபி. ஆர்எஸ்எஸ் முதல்ல வளர்த்து விட்டு ஜனசங்கம். எமர்ஜென்சிக்கு பிறகு மொரார்ஜி தேசாய் பிரதமராக வந்த பிறகு எல்லா கட்சியும் ஒன்றா இணைச்சி ஜனதா கட்சி கொண்டு வந்தாங்க. அப்போ ஜனசங்கம் அதில் இணைஞ்சது. அப்புறம் திருப்பி பிளவுபட்ட உடனே பாரதிய ஜனதா கட்சி துவக்கப்பட்டது. வாஜ்பாய், அத்வானி தான் துவக்கினாங்க. அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை, ஒரு வழிமுறை, ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையெல்லாம் இருக்குது. ஆனால் வெற்றி பெறாமல் வாஜ்பாய் வெற்றி பெற்றார் இல்லைங்கள. வாஜ்பாய் மத்திய அரசாங்கத்தில் முதல் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கொண்டு வந்து வாஜ்பாய் தான். காங்கிரஸ் இல்லாத ஒரு ஆட்சியை மத்திய அரசாங்கத்தில் கொண்டு வந்தது வாஜ்பாய். மீதெல்லாம் காங்கிரஸ் போட்ட டம்மிங்க. சந்திரசேகர், சரண் சிங், தேவகவுடாலாம் காங்கிரஸ் தயவுடன் வாழ்ந்தவர்கள். காங்கிரஸ் தயவு இல்லாமல் தைரியமாக ஆட்சி அமைச்சது 5 வருடம் வாஜ்பாய். அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் வந்தால் திருப்பி 10 வருஷம் போச்சு. ஸோ பாஜக ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுனால சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருந்தது. அந்த காம்ப்ரமைஸ் தான் முதல் காம்ப்ரமைஸே மோடியை தலைவராக போட்டது பெரிய காம்ப்ரமைஸ். ஏன்னா அவருக்கு மேலே சீனியர் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங்கு, அருண் ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ், இவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ பாஜகவுக்கு யார் தான் ஹெட்டு, இவர் தான்பா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஏன்னா யாரை நியமிக்கணும், யாரை போடணும், அந்த கட்சிக்கு ஒரு தலைமைங்கிறது இது வந்துடுச்சா? பாஜகவோட முடிவுகளை எடுப்பது அமித்ஷா. அமித்ஷாவை மீறி பாஜகவில் எந்த காரியமும் நடக்காது. இது டெல்லி தகவல்கள். டெல்லிக்கு நான் போகும்போது பாஜக அப்படி இருந்தது இல்லை. இதுக்கு முன்பு அந்த மாதிரி இருந்ததில்லை. எல்லா தலைவர்களும் கூட்டு ஜனநாயக முறைப்படி ஆலோசித்து செயல்படும். ஜனநாயக முறைப்படி பாஜக இப்போ நிதின் கட்கரி தலைவராக இருக்கும்பொழுது அத்வானியை போய் கேட்பார், முரளி மனோகரை போய் கேட்பார். அமித்ஷா யாரையும் கேட்கறது இல்லை. நான் வைக்கிறதா சட்டம், நான் தான் பாஜக. ஏன்னா தேர்தல் வெற்றியை கொடுக்குறார். அது என்ன காரணம்னு சொல்கிறேன். தோல்வியே கொடுத்துருந்தாலும் அமித்ஷா தூக்கி போட்டுருவாங்க. தேர்தலில் மாற்றி 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 வெற்றியை கொடுக்குறார். பீகாரில் ஜெயிக்க வச்சிட்டார். அது மோடியா அமித்ஷாவா? அமித்ஷாவோட கிரவுண்ட் ஒர்க் காரணம். அமித்ஷாவோட கிரவுண்ட் ஒர்க் காரணம். மோடின்ற பேரை யூஸ் பண்ணது அமித்ஷா. மோடி மேஜிக் ஒர்க் ஆச்சு பீகாரில். ஆனால் கிராஸ் ரூட் லெவலில் கிரவுண்ட் லெவல் ஒர்க் வந்து பண்ணது அமித்ஷா பண்ணது. கூட்டணி பேச்சுவார்த்தை. மோடிக்கு இப்போலாம் டைம் இருக்கிறது இல்லை. அவர் சர்வதேச ஒரு தலைவர் ஆகிட்டார், வேர்ல்டு லெவல் லீடர் ஆகிட்டார். அவருக்கு பாலஸ்தீன் ப்ராப்ளம், யூஎன் ப்ராப்ளம், அமெரிக்கா ப்ராப்ளம், ரஷ்யா ப்ராப்ளம், ஆயில், இப்படி போனதுனால அவரால் கட்சியை சரியாக கவனிக்க முடியல. அமித்ஷாட்ட கொடுத்து நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டார். அது ஒரு விதத்தில் அமித்ஷாவுக்கு ஒரு பெரிய லாபம். மோடியை நம்மகிட்ட கொடுத்துட்டாரு கட்சியை. மோடியோட பெரிய ஆள் யார் இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தில் கட்சியை வச்சுருக்கார். மோடி பாஜக வளர்த்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளர்த்தார். அமித்ஷா பாஜக வளர்த்தாங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளர்த்தாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மோடியோ அமித்ஷாவோ பாஜகவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சதே அவங்க தான். ஒரு சாதாரண இடத்துலேருந்து மிக உயரிய இடத்துக்கு கொண்டு வந்து வச்சது அவங்க தான். ரைட், வச்சுட்டு அதுக்கு நம்ம ஒதுங்கி போகணும்னு யாரும் சொல்ல. நீங்கள் கொஞ்சம் ஜனநாயக முறைப்படி நடக்கணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சொல்லுது. அங்கே நீங்கள் இல்லைங்க, ஜனநாயக முறைப்படிலாம் இங்கே முடியாதுங்க, எங்கள் கண்ட்ரோலில் இருந்தால் தான் இன்னும் 10 வருஷத்துக்கு பாஜக ஆட்சி இருக்கும், காங்கிரஸை ஒழிச்சு கட்டணும். ஆர்எஸ்எஸ் சொல்லுதான், காங்கிரஸ்லாம் எதுக்கு ஒழிச்சு கட்டுறீங்க, அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், இது ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. நோ, இந்தியாவில் காங்கிரஸ்ன்ற கட்சி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு முரண்பாடுகள் தான் பாஜக ஆர்எஸ்எஸ்குள்ளே வந்து தலைமையில் வந்து முடிஞ்சது. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்கிற தலைவர் ஆர்எஸ்எஸ் ஒப்புதல் இல்லாமல் போடப்பட்ட தலைவர், அமித்ஷாவோட ஆளவர். தமிழ்நாடு மாநில தேர்தல் பாஜகவுடைய பொறுப்பாளர், அந்த நியமனத்தை எப்படி பார்க்குறீங்க? பியூஷ் கோயல் அவர் பாண்டா பிரமாதமாக பண்ணியிருந்தார். விஜயந்த் பாண்டா ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல்வாதிகளில் இந்தியாவில்
சசி தரூர் மாதிரி பாஜகவில் ஒரு அறிவு ஜீவி அவர். அவர் எடுத்தேன் கவுத்தேன்லாம் பண்ண மாட்டார், கரெக்டாக இருப்பார், ரொம்ப சாலிட் மேன் அவர். அவரை தூக்கி தமிழ்நாடு பொறுப்பாளரை போட்டாங்க. அவர் இங்கே ஒரு 3 மாதம் சுற்றுப்பயணம் பண்ணார். எடப்பாடியை பார்த்தாரு, அன்புமணியை பார்த்தாரு, அண்ணாமலை பார்த்தாரு, கமலாலயத்துக்கு வந்தார், மீட்டிங்கெலாம் அட்டன் பண்ணார். பாஜகவோட கூட்டம் போய் டெல்லியில் சொன்னாராம், இந்த இப்போ இருக்கிற நிலைமையில் பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு போட்டார். என்ன அவர் கணிப்பு தப்பாக கூட இருக்கலாம். என் கணிப்பு பிரகாரம் பாஜக அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை, இன்னும் ஒட்டி உறவாடலை, தண்ணீரும் எண்ணெயும் போல இருக்குது, எப்படி ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும்? தாமரை இலையில் தண்ணி நிற்கும், தாமரை இலையில் எண்ணெய் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் இது நயினாரை கூப்பிட்டு கேட்டபோது நயினார் சொன்னார், ஆமாங்க கொஞ்சம் சிக்கலாக இருக்குங்கன்னு. பாண்டா சொன்னார், தமிழ்நாட்டில் தேர்தல் வரத்துக்கான அறிகுறியே காணும், பூத் கமிட்டியே போடல, 67 கட்சி மாவட்டங்களில் 60 கட்சி மாவட்டம் எங்கே இருக்குன்னே தெரில, ஏதோ 4 கட்சி மாவட்டம் தான் உருப்படியாக இருக்குது, பூத் கமிட்டி ஆள் போடல, எல்லாம் கொடி கட்டின காரில் தான் போகிறாங்க, டைன் 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 போகிறாங்க காரில், டீலிங்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க, கட்சியை வளர்க்கலை அப்படின்னு ரிப்போர்ட்டே டெல்லி கொடுத்து அவர் போயிட்டார் அவர் பாட்டுக்கு. அமித்ஷாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? அமித்ஷாவுக்கு தெரியும் பாண்டா சொன்னதெல்லாம் உண்மையான அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாமல் இருக்கமா? இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருது, பாண்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அமித்ஷாக்கு. நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டு கேட்டாங்களாம், என்ன மேடம் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் இது மாதிரி? நிர்மலா சொன்னாங்களாம், என்னங்க ஒரே தலைவலியாக இருக்குங்க, நீங்கள் நயினார் எடுத்து நீங்கள் அண்ணாமலை எடுத்து நயினார் போட்டிங்க, நயினாரும் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பியூஷ் கோயல் அமைச்சு சரி பண்ண பாருங்கள் அப்படின்னாங்க. நிர்மலா சீதாராமன் ரெக்கமெண்டேஷனில் தமிழ்நாடு பொறுப்பாளராக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயலும் அர்ஜுன் ராம் மேக்வாலும் போட்டது அமித்ஷா. பியூஷ் கோயல் எப்படின்னா எடப்பாடியோட நெருங்கிய நண்பர், எடப்பாடி மேலே பாசம் வச்சுருக்கார், எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடியவர். பாண்டா எடப்பாடியை பார்த்தப்போ சொன்னால் எங்களுக்கு 100 சீட் தேவைன்னு. எடப்பாடி சொன்னால் 100 சீட்லாம் கொடுக்க முடியாது, 20-30 மேலே தர முடியாது. பாண்டா சொன்னா, மிஸ்டர் பழனிசாமி, பிஜேபி இது நேஷ்னல் பார்ட்டி, தேசிய கட்சி, அதுக்கு உண்டான அங்கீகாரம் கொடுக்கலன்னா நான் டெல்லியில் போய் கூட்டணியை வேணான்னு சொல்லுவேன். அப்படி தான் பாண்டா பேசுவார், அவர் அணுகுமுறை அப்படி தான். அமித்ஷா டெல்லிக்கு தூது விட்டுறான், பாண்டா இருக்க வரைக்கும் நாங்கள் கூட்டணிக்கு அவ்வளோவா எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்கள் எங்களால் கூட்டணி வர முடியாது, நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம். இந்த மாதிரி 100 சீட்லாம் கேட்டால் என்னங்க பண்ணுறது? ஏதோ 100 கேட்டு 50 கேட்டு 40 100 குறைய முடியாதுன்றார். அமித்ஷா சொன்னாலாம் கோயல்கிட்ட, நீங்கள் போய் பேசுங்கன்னு. கோயல் என்ன பண்ணார்? 2021 எலெக்ஷனில் 20 சீட் வாங்கினார். பாமகவோட கம்மியாக சீட்கள் ஒதுக்கப்பட்டது சட்டசபை தேர்தலில். வாஷ் அவுட் ஆகி போச்சு, கட்சி எல்லாம் காலி, எனக்கு தோற்று போச்சு. 4 எம்எல்ஏ மட்டும்தான் பிஜேபிக்கு வந்தது, அது 4 எம்எல்ஏக்களும் அதிமுக தேவையில் வந்தாங்க. இப்போது பியூஷ் கோயல் எடப்பாடிட்டு போய் சண்டை போட்டு 100 சீட்டு வாங்குவாரான்னு கேட்டிங்கன்னா மாட்டார். அவருக்கு அந்த டெக்னிக் அவருக்கு தெரியாது, கொடுத்ததை வாங்கிட்டு வர ஆள் அவர். ஆனால் கலை யதார்த்தம் 100 சீட்டு கொடுத்தா ஜெயிக்குமா தற்போதைய பாஜக இருக்க நிலைமையில்? பாஜக 100 சீட்டு கேட்டால் தான் 60-70 வரும்னு பார்க்குது. ஓகே, அது என்ன சொல்லுது ரொம்ப கிளவராக, நம்ம 10-15 சீட்டு வாங்கினா நாளைக்கு கூட்டணி அமைச்சரவை வர ஒரு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில். ஏன்னா விஜய் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கார், டிஎம்கே ஸ்ட்ராங்காக, எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நாளைக்கு எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி வரலன்னா பாஜக ஒரு ஃபோர்ஸாக இருந்து ஒரு கட்சியை ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவுறதுக்கு நமக்கு ஒரு 40-50 எம்எல்ஏ தேவை, அது 100 வச்சாதான் இது வரும் அப்படின்னு அந்த கணக்கு. இப்போ கூட்டணின்னு சொல்கிறாரு அமித்ஷா, எதை மைண்டில் வச்சுன்னு சொல்கிறார் கூட்டணின்னு? அடுத்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி வர போகிறது இல்லைங்கிற ரிப்போர்ட், ஐபி ரிப்போர்ட் டெல்லிக்கு போயிடுச்சு. திமுகவுக்கு மெஜாரிட்டி வர போகிறதில்ல, அதிமுக வர போகிறதில்ல, விஜய்க்கும் வர போகிறதில்ல, பாஜகவுக்கு வர போகிறதில்ல. எல்லாம் இது ஒரு 60, 50, 100, 150, 150, 50, 100 இந்த மாதிரி கணக்கு தான் வரப்போகுது. தனியாக எந்த கட்சி ஆட்சி அமைக்கும்னு தோணலை.
தொங்கு சட்ட சபை தான் ஒழுங்குறீங்க அப்போ. அதனால் இது நான் சொல்ல, ம். இது என்னோட கருத்து இல்லை. என் கருத்து வந்து தமிழ்நாட்டு மக்கள் டெசிசிவாக வாக்களிப்பார்கள் தான் நான் சொல்லுவேன். டிஎம்கேனா டிஎம்கே, ஏடிஎம்கேனா டிஎம்கே, ஏடிஎம்கே. ஒரே ஒரு தடவை மட்டும் தான் கலைஞருக்கு வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் கொடுத்தாரு. அது தவிர மீதி எந்த கவர்மெண்ட்டுமே வந்து மைனாரிட்டி கிடையாது. ஆனால் டெல்லிக்கு போன ரிப்போர்ட்டும் டெல்லி பேசுகிற ஒரு மூவ் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் தொங்கு மந்திரி சபை சட்டசபை வரத்துக்கு வாய்ப்பு உண்டுன்னு. அப்போது பாஜகவுக்கு ஒரு ரோல் வரத்துக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் வேணுங்கிறது பாஜக தலைமையோட முடிவு. எடப்பாடி அது தெரிஞ்சு வச்சுட்டார். எடப்பாடி அரசியல்வாதி. நீங்கள் அதிகமான சீட் வாங்குறதை விட நாளை கூட்டணி மந்திரி சபைக்கு நீங்கள் வந்து கால் இடுறீங்க, நீங்கள் வந்து அதுக்கு ஒரு பிளான் பண்ணுறீங்க, அதனால் 20 தான் கொடுக்கப்படும், 25 கொடுக்கப்படும் சொல்கிறார். இது அமித்ஷா பேசி முடிவு பண்ணாதான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நயினாரோ பியூஷ் கோயலோ பேசி எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணி 60-70 சீட் வாங்குறதுக்கு நடக்காத காரியம். அதனால் பியூஷ் கோயலும் அர்ஜுன் ராம் மேக்வாலும் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான் இருப்பாங்க. எடப்பாடி என்ன சொல்கிறாரோ டெல்லிகிட்ட சொல்லுவாங்க, டெல்லி சொல்கிறத இங்கே சொல்லுவாங்க. பாண்டா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமித்ஷா சொல்கிறதா, எப்பா டிசம்பர் முடிஞ்சு போச்சுப்பா, ஜனவரி வந்தாச்சு, இன்னும் 3 மாதத்தில் தேர்தல் வருது, இன்னும் இடத்த முடிவு பண்ணல, கேண்டிடேட்டும் முடிவு பண்ணல, யார் எங்கே போட்டி போடுறான்னு முடிவு பண்ணல, இப்படியே தொங்கலில் விட்டுருந்தீங்கன்னா என்னப்பா நடக்குது, இதாக பண்ணக்கூடாதாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு மற்ற கட்சியெல்லாம் வேட்பாளர் மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடிஎம்கே ஆரம்பிச்சிச்சு, டிஎம்கே ஆரம்பிச்சிச்சு, காங்கிரஸ் ஆரம்பிச்சிச்சு, மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக உட்காந்து தூங்குது. இதுக்கு அண்ணாமலை இல்லாத ஒரு காரணமாக அதுவும் தெரியல. அண்ணாமலை இருந்தாருன்னா வேறு மாதிரி கொண்டு போயிருப்பாரோ அதுவும் நமக்கு தெரியல. எஃபெக்டிவ் லீடர்ஷிப் இல்லாதது ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அப்படியும் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல தலைமை இல்லை பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு பேச்சும் இருக்குது. அது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது, நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பேச்சும் போகுது. பாஜக தலைவர்களே சொல்கிறாங்க என்கிட்ட, என்னங்க ஒன்றுமே சரியாக நடக்க மாட்டேங்குதுங்க, தேர்தல் வரப்போகுது, எந்த ஆக்டிவிட்டியும் காணோம், அவன் தனியாக போய் ஏடிஎம்கே டீல் போட்டுக்கிறான், எனக்கு மயிலாப்பூர் கொடுத்துருங்க, எனக்கு வேலை செய்ய. பாஜகவில் உள்ள தலைவர்கள்லாம் தனியாக எடப்பாடியை பார்த்து ட்ராக் 2ல் போய் எனக்கு நைஸாக டி நகரை கொடுத்துருங்க, எனக்கு வேலை செய்ய கொடுத்துருங்க, எனக்கு திருநெல்வேலியை கொடுத்துருங்க அப்படின்னு பாஜக தலைமையை மீறி தெரியாமல் டீல் போட போகிறாங்க. எடப்பாடிலாம் தண்ணி வச்சுக்கினார், பார்க்கலாம், செய்வோம் நம்ம அமுச்சு விட்டுறாரு, மனசு நோகாதபடி அமுச்சு விட்டுறாரு. ஆனால் இது என்னன்னா, மத்திய பாஜக அரசாங்கம் இன்னும் தமிழ்நாட்டு மேலே ஃபோக்கஸை வைக்கலையோன்னு தோன்றுது. மத்திய பாஜக தலைமை அரசாங்கம் கூட இல்லை. தமிழ்நாட்டு அரசியலை ஏன் கையில் எடுக்க மாட்டேன்றீங்க? என்ன பயம்? வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் கண்டிப்பாக போட்டியிட்டு ஜெயிக்க போகிறது இல்லை, 2வது தான் வர போகிறீங்க. கேரளாவில் இப்போ திருவாண்டரத்தில் ஆட்சியை பிடிச்சிங்க, அடுத்த தேர்தலில் ஒன்றா சட்டசபை தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கேரளாவில். தமிழ்நாடு அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா கூட்டணி ஆட்சி வரத்துக்கு கூட வாய்ப்பு உண்டு. திராவிட கட்சிகள் எழுத முடியும். அதான் அண்ணாமலை முதலே சொன்னாராம், அதிமுக வேணாம் திமுக வேணாம் தனியாக நின்று ஜெயிக்கலாம். இப்போ சொன்னாலும் அண்ணாமலை யார்ட்டையோ, திருவேண்டரத்தில் என்ன கூட்டணி வச்சிங்களா? ஜெயிக்கல. வெஸ்ட் பெங்காலில் கூட்டணி இருக்கா? கேரளாவில் கூட்டணி இருக்கா? தனியாக தானே பிஜேபி நிற்குது. நான் தான் சொன்னேன், தமிழ்நாட்டில் தனியாக நில்லுங்க, நயம் பேச்சு நீங்கள் கேட்கல. இப்போ திருவேண்டரத்தில் ஜெயிச்சு கொடுத்துட்டேன் பாருங்கள். அண்ணாமலை கேபினட் போனார் கேரளாவுக்கு. கேரளாவில் கணிசமான இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்குன்னா அது அண்ணாமலையோட கேம்பெயின் ஒரு காரணம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தமிழ்நாடு பாஜக உறக்கத்தில் இருக்கிறது. எப்போ அந்த உறக்கத்திலிருந்து எழுந்து விழித்து கண்ணை திறந்து பார்த்து ரியாலிட்டியை பார்க்கணும்னு நமக்கு தெரியல. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நன்றி.